மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே, மன்னாவாய் உன்னையே எமக்கு தந்த இயேசுவே. மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே, மன்னாவாய் உன்னையே எமக்கு தந்த இயேசுவே. மனம் இறங்கி என்னையும் நீ கண்ணோக்குவி, மனம் இறங்கி என்னையும் நீ கண்ணோக்குவி. மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே, மன்னாவாய் உன்னையே எமக்கு தந்த இயேசுவே. மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே. மண்ணான என் மீது மனம் இறங்கி படைப்பில் உயர்ந்த படைப்பாய் என்னையும் வைத்தீர். மண்ணான என் மீது மனம் இறங்கி படைப்பில் உயர்ந்த படைப்பாய் என்னையும் வைத்தீர். உந்தன் சாயலை போல் என்னையும் படைத்து, உந்தன் சாயலை போல் என்னையும் படைத்து, என்னுடைய அன்பிற்காக ஏக்கம் கொண்டே, என்னுடைய அன்பிற்காக ஏக்கம் கொண்டே. மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே, மன்னாவாய் உன்னையே எமக்கு தந்த இயேசுவே. மண்ணான என் மீது மனம் இறங்கும் இயேசுவே, மனம் இறங்கும் இயேசுவே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 29 வரை. இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசரிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் அங்கு வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்கிறார். இயேசுவை பற்றிய செய்தியும் பரவுகிறது. இந்த நிகழ்வுகளிலே இறை வார்த்தைக்கு முன்பால், தங்களது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு முன்பால் 4 விதமான பதிலிருத்தலை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியில. முதலாவதாக, குற்ற உணர்வு கொண்ட ஏரோது தான் சரியானதை செய்ய விரும்பினாலும், திருமுழுக்கு யோவானுக்கு தலை செவிசாய்க்க விரும்பினாலும் தான் தீயதையே தேர்ந்து கொள்கிறான். தனது நன்மதிப்பிற்காக மட்டும், தனது சுயநலத்திற்காக மட்டும் தீயதை செய்ய முடிவெடுக்கிறான் ஏரோது. அதன் விளைவாக குற்ற உணர்வு கொண்டவனாக இன்றைய நற்செய்தியிலே காட்சியளிக்கிறான் ஏரோது அரசன். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே இறைவனது துணை இல்லாமல் இருக்கும்போது நாம் நமது சுயநலத்திற்காக குற்றம் செய்து குற்ற உணர்வுள்ள மனிதர்களாக வாழ்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே என் குற்ற உணர்வை போக்க முடியும், ஆண்டவரே என்னை மன்னிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, சலோமியின் வலுவற்ற மனசாட்சியை பார்க்கிறோம். தான் நடனமாட அழைக்கப்பட்ட போது தனது உடலையும் அழகையும் இச்சைக்குரிய மனிதர்களுக்காக பயன்படுத்த மாட்டேன் என்ற வலுவான மனசாட்சி அற்றவளாக, தனது தாய் செய்கின்ற தவறுக்கு எதிர்ப்பு கூற மாட்டேன் என்ற வலுவற்ற மனசாட்சி உடையவராக சலோமி காட்சியளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் சில வேளைகளிலே தவறு செய்ய முடிவெடுப்பதற்கு முன்பாக வலுவற்ற மனசாட்சி கொண்டவர்களாக இருக்கிறோம். இறைவனது ஆசீரும் அருளும் என்று நம்மோடு இருக்கிறதோ, அப்பொழுது அந்த ஆசீரும் அருளும் நமது மனசாட்சிக்கு துணை நிற்கும். அது நம்மை தவறு செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்தி காத்து வழி நடத்தும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சலோமியை போல அல்லாமல் வலுவான மனசாட்சியை கொடுக்க இறைவனது துணை நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரிடம் ஜெபிக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, ஏரோதியாவின் பழிவாங்கு குணத்தை பார்க்கிறோம். தனது சுயநலத்திற்காக, அதிகாரம் படைத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டுமே பழிவாங்கி யோவானை அழித்தொழிக்க விரும்புகின்ற ஏரோதியாலை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியில. சில நேரங்களிலே நாமும் கூட நமக்கு எதிராக கருத்துக்களை கூறுபவர்களை, நமக்கு எதிராக பேசுபவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறவர்களாக கூட வாழ்ந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட தீமையான எண்ணங்கள் நம்மை அணுக விடாமல் காப்பது இறைவனது அருளும் அவரது பிரசன்னமுமே. ஆகவே ஆண்டவரது பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் தீய பழிவாங்கு குணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டி இறைவனது அருளை மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம். இறுதியாக, தைரியமாக ஆண்டவருக்கு சாட்சியம் பகிர்கின்ற யோவானின் பதிலிருத்தலையும் நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தாலும், எனது வாழ்க்கையே போனாலும், என்னை எல்லோரும் ஒதுக்கினாலும், எந்த துன்பங்களை சந்தித்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியம் பகிர்வேன் என்ற தைரியமிக்க சாட்சியம் பகிர்கின்ற மனம் இறைவனது அருட்கொடையால் தான் நமக்கு கிடைக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் இன்று நாம் நற்செய்தியிலே வாசித்த திருமுழுக்கு யோவான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானை போல தைரியமாக சாட்சியம் பகிர்கின்ற அருளையும் அதற்கான வரத்தையும் இறைவனது பிரசன்னத்தில் மன்றாடுவோம். நிச்சயமாக இறைவன் தைரியமிக்க சாட்சிகளாக நம்மை மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஜெபிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய திருப்பாடுகள் விழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவரிடத்தில் தன்னையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகர்கின்றவராக வாழ்ந்தார் என்பதை இந்த வாசகத்திலும் அதனுடைய விளக்கத்திலும் நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே உண்மைக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளை உங்களிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அன்பே இயேசுவே,
நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சமுதாய வாழ்க்கையில் போலியானதையும் வீண் ஆடம்பரத்தையும் பெருமையும் பதவிகளையும் பணத்திற்கும் நாங்கள் இடம் கொடுத்து பல நேரங்களிலே உண்மைக்கு மாறான வார்த்தைகளையும் செயல்களிலும் சாட்சியங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, கால சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய புனிதர் வழியாக நீர் எங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த உண்மையை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். எங்களது வாழ்க்கையிலே உண்மைக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். நாங்கள் உண்மை பற்றிக் கொள்கின்ற பொழுது அந்த உண்மையை நாடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, அதனை எதிர்கொள்வதற்கு இதோ நீர் உமது அன்பின் பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர், உமது அன்பை எங்களுக்கு கொடுக்கின்றீர், உமது நீதியை எங்களுக்கு கொடுக்கின்றீர், உமது இறை வார்த்தை எங்களுக்கு கொடுக்கின்றீர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அன்பு இயேசுவே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் உண்மையை நாங்கள் பற்றிக் கொண்டு வாழ்கின்றோம். உண்மையை நாங்கள் சந்தித்து வாழ்கின்ற பொழுது, உம்முடைய அருள் இரக்கத்தினால் வாழ்கின்ற பொழுது இவை அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் எங்களே நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர வேண்டும் என்று நீர் சொல்லுகின்றீர். அவ்வளவாக இந்த உலக காரியங்களில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு ஆண்டவரே, உங்களுடைய அருள் பிரசனம் எங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும், சக்தியாக இருக்க வேண்டும். அதன் வழியாக எங்கள் வாழ்க்கையில் சிறு காரியங்களாக இருந்தாலும் கூட அதனை நாங்கள் உண்மை உள் மனத்தின் ஆழத்தில் இருந்து இதோ நாங்கள் செய்கின்ற செயல், சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு தேவையான மனப்பக்குவத்தையும் இறை ஞானத்தையும் வல்லமையும் ஆசிரியையும் எங்களுக்கு தந்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி